யாரு என்ன எல்லாமே நல்லது செய்யறோம்னு சொல்லிவிட்டோம், ஒண்ணு கூட செய்யல. பாதாள சாக்கடை பாருங்க, கிட்டத்தட்ட 10 நாளா ஓடிட்டு இருக்குதுங்க. இங்க வந்து அது யாருமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் இருக்கிறதுல இருந்து நிறைய ஃபண்ட் ஒதுக்கி ரோடு போடுறது பண்றாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா அவங்க நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு. நல்லா இருக்கா பஸ்? சுமாரா இருக்கு. எல்லா ஏரியாவுக்கு பஸ் விடுறாங்களா? இந்த குன்னூர் தொகுதியில போக்குவரத்துலாம் கரெக்டா இருக்கா? பண்ருட்டில டவுன்ஷிப்பில் கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டாங்க. விருதாச்சலத்தில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டாங்க. இப்போ இங்கே வந்து போட்டுருக்காங்க. தமிழ்நாடு அளவில் யார் ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சர் ஆவாங்க? எடப்பாடி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் இங்கே சீமானுக்கு ஆதரிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போடுவாங்க, யாருமே டிஎம்கே போட மாட்டாங்க. ஸ்டாலின் தான். விஜய் தான் ஜெயிப்பாரு. நாங்களாம் சூரியன் தான். ஸ்டாலின் ஜெயிப்பாருப்பா, எல்லாம் உதவி செய்யறாரு, எல்லாம் ஜெயிச்சுப்பாரு. நான் ஓட்டு போடுறேன். டிவிக்கே தான் ஜெயிக்கும். 4.5 வருஷத்துல நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார். டிவிக்கே தான். தட்டலை வரலாம், அவங்க வைக்கிற கருத்து எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் தோட்டிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். இன்னைக்கு நாம தஞ்சாவூர் அரியலூரை கடந்து அப்படியே பெரம்பலூருக்கு வந்திருக்கோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பெரம்பலூரை பொறுத்தவரை பெரம்பலூர் குன்னம் அப்படின்னு 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொத்த வாக்காளர்கள் 2,88,449 பேர் இருக்காங்க. அதுல ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1,39,914 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1,48,507 பேர் இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் 28 பேர் இருக்காங்க. இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு முன்னாடி 2011-16 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 2026 பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கு? வாங்க களத்துக்கு போகலாம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks Associate Sponsor Boomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. பெரம்பலூர்ல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைங்க பாருங்க, பாதாள சாக்கடை பாருங்க, கிட்டத்தட்ட 10 நாளா ஓடிட்டு இருக்குதுங்க. இங்க வந்து அது யாருமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தூக்குது இங்கே வந்து நாங்க வந்து பொழப்பு நடத்துறதா என்ன தெரியல. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை. யாரு என்ன எல்லாமே நல்லது செய்யறோம்னு சொல்லிவிட்டோம், ஒண்ணு கூட செய்யல. பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அடிப்படையான அந்த சாலை வசதி இப்பதான் வந்து எலெக்ஷன் வரப்போன்னு சொல்லிட்டு இந்த சாலை வசதியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குன்னங்கிறது ஒரு தொகுதி, அந்த இடத்துல அந்த ஒரு டிச் இருக்கு. அந்த இடத்துல கூட கொஞ்சம் சேஃப்டி கூட இல்லாம பைக்ல போறவங்க எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. தண்ணீர் வந்து கரெக்டாக வர்றதில்லை. அதனால வருஷப்பட்டியில இருந்து போர் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கு. 20 வருஷம் பக்கத்து இந்த பிரச்சனை இருக்கு. சாலை வசதி எல்லாம் கிராமப்புறங்கள்ல இன்னும் நிறைய வசதி எதிர்பார்க்கணும். எலெக்ஷன் இருக்கிறதுல இருந்து நிறைய ஃபண்ட் ஒதுக்கி ரோடு போடுறது பண்றாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா அவங்க நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் களை எடுத்து போர்க்கால அடிப்படையில செஞ்சுட்டு இருக்காரு சிவசங்கர். என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? எது சிறுவை எப்படின்னா இப்ப அடிப்படை வசதி இல்லைன்னா உடனே ஒரு போர்க்கால அடிப்படையில ஃபீல்டு ஒர்க் இறங்கி வேலை பாக்குறாரு. அவங்க வேலை இடத்துல பார்த்து அவங்க சரி பண்ண மாட்டாங்கிறாங்க. மக்கள் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே சோகத்துலதான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார். ரெண்டாவது மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் சிவசங்கர் இந்த தொகுதியில சிறப்பாக செய்யறாரு. வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எலெக்ஷன் நடக்க போகுது தெரியுமா? தெரியுது. யார் ஜெயிப்பா? எடப்பாடி வரும். எடப்பாடி வருவாரா? எடப்பாடி வரும். எடப்பாடி சின்னம் என்ன? எந்த எடப்பாடி வரும்? யூபி யோகி யாத்ரா தொகுதியில நீங்க வந்து எடப்பாடி ஜெயிப்பாருங்கிற ரெட்டலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? 4.5 வருஷத்துல நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார். நாங்களாம் சூரியன் தான். சூரியன் தான். தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிக்கும். ஆனா விசிகாவில் அங்க இருக்கிறதால வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்களுக்கு. திமுக தான் ஜெயிக்கும். தமிழ்நாட்டுல ஸ்டாலின். உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்க முடியுது? உங்க தொகுதியில நம்ம தொகுதி வந்து என்னைக்குமே விஜய் கட்சி தான். விஜய் தானா? விஜய் தான். திமுக ஓட்ட விஜய் நிறைய கலைப்பாரு. விஜய் இந்த வாக்கு பிரிப்பாருன்னு சொல்றாங்களே, விசிகாவோட வாக்கு. இல்ல சார், வாய்ப்பே இல்ல சார். எனக்கு வந்து விஜய் வந்தாருன்னா நல்லா இருக்கும். நாங்க விஜய்க்கு போடலாம். உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும்? சீமான் தான் வருவாரு. சீமான் தான். விஜய் தான் ஜெயிப்பாரு. யாரு? டிவிக்கே ஸ்டாலின் ஜெயிப்பாருப்பா, எல்லாம் உதவி செய்யறாரு, எல்லாம் ஜெயிச்சுப்பாரு. நான் ஓட்டு போடுறேன். விஜய் வருவாரு. விஜயா? விஜய் வருவாரு. நாம ஸ்டாலின் தான் பண்ணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல.
சிவசங்கர் தான் வருவார். தமிழ்நாட்டுல யார் வருவா? தமிழ்நாட்டுல ஸ்டாலின் தான். அதிமுக வேஸ்ட். திமுக தாங்க. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு திமுக தாங்க. இந்த வாட்டி திமுக தான் ஆச்சு. 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்க. வாங்குறேன் செய்ப்பாரு, அவர் தான் செய்ப்பாரு. இந்த வாட்டி எங்க தொகுதியில வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியில யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எஸ்எஸ் தான், மறுபடியும் அவர் தான். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு ஸ்டாலின் தான். இந்த குன்னம் தொகுதியிலும் பெரம்பலூர் தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறாவது என்னை பொறுத்தவரையிலும் மாற்று வரணும். ஆனால் கட்சி சார்ந்த யாரும் வர வேண்டாம். அப்படி கட்சி சார்ந்த பார்த்தால் இங்க வந்து அதிமுக தான் வரும். டிஎம்கே தான். அடுத்த எலெக்ஷன் வேணா விஜய்க்கு வேணா வாய்ப்பு இருக்கும். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. வரலாம், அவங்க வைக்கிற கருத்து எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டாலின் தான் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வேணா விஜய் வர வாய்ப்பு. நீங்க மகளிர் உரிமை தொகையெல்லாம் வாங்குறீங்களா? அப்புறம் ஏன் விஜய்க்குங்கிறாங்க? அதுக்கு ஒரு வாங்குறோம், வாங்கிட்டு போறோம். விஜய்க்கு தான் போடுவோம். போட்டே இல்லைங்க, எதிர்த்து நிற்கிறது ஆளே இல்லை. சங்கர நம்ம அதிமுக ஆதரவு. மொத்தமா தமிழ்நாடு அளவுல யார் ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சர் ஆவாங்க நினைக்கிறீங்க? அது யாரை விரும்புறீங்க? நாங்க ஸ்டாலின் தான் கொடுக்குறோம். விஜய் விஜய். இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் விஜய் தான் வருவார்னு. டிவிகே தான் ஜெயிக்கும். டிவிகே தான். பாட்டி சிரிக்கிறீங்க, நீ இந்த கட்சிக்கு ஆதரவு? ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டுல சூரியன் தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிவிகே வரும். விஜய் வரணும். எதனால விஜய்? ஏதோ ஒரு மாற்றம் வரட்டும் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி வர வாய்ப்புகள் இருக்கு. முதலமைச்சர்னா பாத்தீங்கன்னா அவேக்காவும் இருக்கு. அதே நேரத்தில் திமுக கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கு இல்லைங்க. கூட்டணி பலம் இருக்குல்ல, அதனால அவங்க. என்னை பொறுத்தளவுக்கு திமுக வருங்கிற நம்பிக்கை இருக்கு. எதனால ரெட்டலைங்கிறீங்க? அது அந்த நாளையில இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்பையில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து இருந்தோம். அதனால இப்படி இன்னும் ஒண்ணுதான் போட போறோம். நாங்க இன்னும் இருக்க போறோமா 5 வருஷத்துக்கு? ஏதோ போட இஷ்டப்பட்டதுல போட்டு முக ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. நாங்கள் சீமானுக்கு ஆதரிக்கிறோம். ரெட்டலை. டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்கு. இளைஞர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். தளபதி டிவிகே தான். விஜய் தான். விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். வேற யாருக்கும் போட மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போடுவாங்க. யாருமே டிஎம்கே போட மாட்டோம். விஜய் வரலாம்னு நினைக்கிறேன். விஜய் வரலாம்னு நினைக்கிறீங்க? டிவிகே. டிவிகே. உங்க தொகுதியில? எங்க தொகுதியில டிவிகே தான். தமிழ்நாட்டுல டிவிகே தான். நீங்க மட்டும் போட போறீங்களா? குடும்பத்துல எல்லாரும் ஓட்டு போட போறீங்களா? அவங்களுக்கு என்ன தாட்டுன்னு தெரியல. நான் தளபதிக்கு தான் போடுவேன். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். குன்னம் சட்டமன்ற தொகுதி வந்து 2008 மறுசீரமைக்கப்பட்டு வந்த தொகுதி. இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ பாக்குறப்ப எஸ் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சராகவும் வந்து இருக்காரு. இந்த பகுதியில வந்து அடிப்படை சாலை வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, அதே மாதிரி டாஸ்மாக்னால நிறைய பிரச்சனை இருக்கும்னு பெண்கள் கூட வந்து சொல்றாங்க. எல்லா இடத்துக்கும் பஸ் வசதி இருக்கா? எல்லா இடத்துக்கும் சார் பஸ் வசதி எல்லாம் எப்படி சார் இருக்கு இந்த ஏரியால? நல்லா இருக்கு. இருந்தாலும் நாங்க டிவிக்கு. நல்லா இருக்கா பஸ்? சுமாரா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கா பஸ்? அவ்வளவு சொல்ல முடியாது. நார்மலா இருக்கு. எல்லா ஏரியாவுக்கு பஸ் விடுறாங்களா? பஸ் வசதி எப்படி இருக்கு இந்த ஏரியால? கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. எல்லாம் கன்வீனியன்ட்டா தான் இருக்கு. நீங்க நிக்கிற இடத்துல எல்லாம் பஸ் வருதா இல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்ல நாங்க உளுந்தூர்பேட்டையில இருந்து வரோம். எடுத்துடுறாங்க. பஸ் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? கண்டிஷன் முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பண்ருட்டில டவுன்ஷிப்ல கொண்டாந்து ஒரு 10 நிமிஷம் போட்டாங்க. விருதாலயத்துல வந்து கொஞ்சம் நேரம் போட்டாங்க. இப்ப இங்க வந்து போட்டுருக்காங்க. ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்ல பஸ் அடிக்கடி இருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கா பஸ்ஸுக்கு? இல்ல இல்ல உடனே இருக்கு. சார் பஸ் வசதி எல்லாம் எப்படி சார் இருக்கு? நல்லா தானே ஏரியாவுக்கு பஸ் போகுது அங்க இருந்து? எல்லாமே போகுது. தொழுதூர், வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம். பஸ் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா? பஸ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் மெயின்டைன் பண்றாங்க. நல்லா ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கா? இல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கா? இந்த குன்னம் தொகுதியில போக்குவரத்து எல்லாம் கரெக்டா இருக்கா? கட்டணம் இல்லா பேருந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? யூஸ்னாக்க நம்ம வர டைமுக்கு வந்தா யூஸ் பண்ணுவோம். இல்லனாக்க அர்ஜென்ட்னா மப்சல்ல ஏறி வந்துருவோம். அந்த பஸ் நிறைய விட்டுறாங்களா கம்மியா விட்டுறாங்க? வருது. ஆனா நாங்க வர டைமுக்கு என்னைக்கு ஒரு சில நாளைக்கு இல்லாம கூட இருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा. Puma Majestic Collections Premium Dhotis and Shirts.